ஸோ வணக்கம் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லிம்போ பாட்டு 4 5 பார்ட் 4 கைஸ். 4 அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு. அதாவது நம்ம வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற வேண்டியது இப்போ உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, இன்ட்ரோவிலே பேசிக்கிட்டு இருக்காமல் இன்ட்ரோவே இல்லை அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரோ வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிரித்தி ஜிக் கோஸ்ட். ஸோ கைஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நான் அதாவது வீடியோ முடிஞ்சு ஆஃப்லைனில் வந்துட்டு ஆட பார்த்துருக்கேன். சரி இது சும்மா ஆடி பார்ப்போமே என்ன இருக்குன்ட்டு. மற்றபடி நான் எதுவுமே ஆடலாம் இல்லை. ஐ மீன் எப்படி சொல்கிறது, மற்றபடி நான் எதுவும் மிச்சம் மீதியெல்லாம் ஆடவே இல்லை. கண்டென்ட்டுக்காக அப்படி வச்சுருந்தது. இது என்கிட்ட ஆஃப்லைன் கேம்ஸும் ஒன்றுமே இல்லை கைஸ். அதனால் இது வேணால் ஆடுவோமா அப்படின்னு வந்துட்டு இந்த லெவலில் மட்டும் ட்ரை பண்ணுது. அதான் நெட்டு வேறு காலி ஆகிடுச்சு கைஸ். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணதில் நெட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்துட்டு அதாவது நான் இப்போ எதை சொல்வது எதை சரியாக வரல. அதான் கைஸ், அதான் இது இந்த லெவலு. அப்புறம் வேறு ஏதோ ஒரு லெவல். இந்த லெவல் வந்துட்டு நான் ஆடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு லெவல் வந்துட்டு நான் யூடியூப்பில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆடி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நீங்கள் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு எனக்கு புரியுது. கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா கண்டுபிடிச்ச அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இல்லை கைஸ், நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்க்கல. ஸோ போகிறதுக்கு ஐ மீன் பார்க்குறவங்க இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதை 3 பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ வாங்க கொண்டு கேமு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பா ஒரு நிமிஷத்தில் அள்ளு விட்டானுங்க. சரி வாங்க அப்படியே இது மேலே ஏறி போய் இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது, வாங்க போவோம். ஸோ கைஸ், அதாவது என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஏதாவது நாய்ஸஸ் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் வந்துட்டு மன்னித்து கொள்ள விடுங்கள். ஐ மீன் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்துட்டு இது மாதிரி எப்படி சொல்கிறது, வெயில் கைஸ். அதாவது இது எப்போ ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மணிக்கு தான். இருந்தாலும் அவ்வளோ வெயில் கைஸ். இதோ இதான் கைஸ், நான் வந்துட்டு ஃப்ரெண்டு கூட ஆடினப்போ எடுத்தது. ஐ மீன் ஆடியே ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. சரி என்ன கேம்டா போடலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன். சரி இந்த கேம் போடுறா அப்படின்னு வந்துட்டு போடுறான்னு வந்துட்டு சொன்னான். ஸோ இந்த கேமும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்ககிட்டயும் வந்து சொன்னேன். கேம் நல்லா இருக்குடா, எனக்கு இது பண்ணித்தா, ஐ மீன் ஏற்றிட்டா அப்படின்னா அவனும் ஏற்றி தந்துட்டாங்க. ஓகே இதான் வந்துட்டு அந்த ஸ்டோரி. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு இது வந்துட்டு மேக்னெட்டுன்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த தரை வந்து இரும்பு, அந்த இரும்பில் கரண்ட்டு பாஸ் ஆகுதா, அந்த கரண்ட் இருக்குங்க. அந்த கரண்ட்டில் வந்துட்டு இந்த மேக்னெட்டு இதாகும். அங்கே பார்த்தீங்களா ஒரு மேக்னெட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்துட்டு யூஸ் ஆகும் இந்த கரண்ட்டுக்கு. போக முடியல கைஸ், கரண்ட்டுக்கு மேக்னெட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அதான் இந்த இங்கே ஃப்ளோர் தரையா என்னன்னு தெரில, ஷாக் அடிக்கும் பார்த்தீங்களா. போன இதில் ஷாக் அடிச்சிச்சு பார்த்தீங்களா. அதுவே வந்துட்டு ஒரு இதுதான், எப்படி சொல்கிறது, அதுவே வந்துட்டு அடங்கொய்யால. சரி வாங்க, அதுவே வந்துட்டு ஒரு இரும்பு தான், அதில் தான் கரண்ட்டே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஐ மீன் என்னென்னமோ உளறிட்டுருக்கேன் கைஸ். என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் உளறிட்டுருக்கேன். சரி வாங்க கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்துட்டு வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்துட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட 40 சப்ஸ்கிரைபர். நான் ஒன்றும் கன்சிஸ்டன்சியாக இப்போது லிம்போ கேம் ப்ளே இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற ஒரு கேம் ப்ளே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சியாக. இப்போதைக்கு
ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அது மாதிரி போட்டுட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் போடவே மாட்டேங்க. மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவேன் அந்த சேனலில். ஸோ அதான் அதிலே வந்துட்டு இந்த கேமு வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ என்ன அப்புறம் ஏன்டா ஃப்ரெண்டு கூட ஆடினேன்னு கேட்டிங்கன்னா, அது போட்டு எனக்கு வந்து இந்த கேமே மறந்து போச்சு. உருட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கேமே எனக்கு ஒரு கேம் இப்போ கேங்ஸ்டர் வெகாஸ் கூட ஒரு தடவை ஆடுனா எனக்கு வந்து அந்த கேமை பற்றி கொஞ்சம் நாலேஜ்லாம் மறந்து போயிடும். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு ஆடினதை பார்த்து தான் எனக்கே இது வந்துட்டு இது நம்ம அன்றைக்கி ஆடினோம்ல அப்படின்னு வந்துட்டு எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த சேனல் என்ன சேனல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஆனால் அது ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பரான பாவீங்களா பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா அவனை போட்டு தள்ளிட்டீங்க. ப்ராப்பரான ஒரு சேனலே வந்துட்டு இல்லை. ஸோ அதான் இப்போ ஒரு புதுசாக என்னடா ஆச்சு, முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தா அதிலே வீடியோ போடலாமேடா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஃபார்மெட் அடிச்சிட்டேன் கைஸ். இந்த ஃபார்மெட்டு இதில் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் போகிற மாதிரி தலையை துண்டாக்கிட்டானுங்க. மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் போகிற மாதிரி அது ஒரு இது கைஸ். ஃபோன்லேயே ஒரு சீக்கிரட்டாக இந்த ஃபார்மெட் எப்படி பண்ணுறது இந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அதான் அப்படி வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன். ஃபார்மெட் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு என்னோடய பாஸ்வேர்டு வந்துட்டு போட்டால் கூட அந்த சேனல் என்னோடய ஐடி வந்துட்டு லாகின் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதான் இந்த கோஸ்ட் தமிழ் கேமிங் அந்த ஒரு சேனல் ஆரம்பித்து இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக போட்டுட்ருக்கேன். பாஸ்வேர்டும் ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா உன்னோட சப்கவுண்ட்டே ஒரு 6 பேர் தான் இருப்பானுங்க. அவனுங்களை அவ்வளோ யூடியூப் சேனல் பெரிய யூடியூப் சேனல் மாதிரி பண்ணுறது கேட்டால் பண்ணிப்போம். சரி வாங்க போடு. கோட் ட்ரெய்லர் மாதிரி குதிச்சேன். அந்த கோட் ட்ரெயிலில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது கயிறில் குதிப்பார் பார்த்தீங்களா நம்ம தளபதி, அது மாதிரி இருக்கு. அதுவும் இதுவும் ஒன்றாடா அப்படின்னு கேட்குறது புரியுது. மனசில் நினச்சிப்போம், என்ன குத்தம், கரெக்டு தானே? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இங்கே ஒரு லிவரை வேறு தெரியாமல் அழுத்திட்டேன். ஐயோ இல்லை வேலை வழுக்கி உளுந்துருவேன்னு நினச்சேன். சரி வாங்க இழுத்துருவேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஸோ அடுத்த கேம் வந்துட்டு ஒன்று இந்த கேங்ஸ்டார் நியூ ஆர்லன்ஸ் அது வந்துட்டு போடலான்ருக்கேன். ஐயோ பின்னாடி ஒரு பாக்ஸ் வந்து கொண்டு நசுக்கிட்டான், தலையே நசுக்கிட்டான். அதான் நியூ ஆர்லன்ஸ் போடலான்ருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த செல்லர் கீ, அதாவது ஒரு கீயெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேம் வந்துட்டு இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேனலில் வந்துட்டு அவங்கள ஒருத்தரோட சேனலில் வந்துட்டு போட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கேம் போடலான் தான் இருக்கேன். மவுண்டெயின் பைக் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு போடலான் தான் இருக்கேன். ஸோ அதான் மவுண்டெயின் பைக் எக்ஸ்ட்ரீமா, மவுண்டெயின் பைசைக்கிள் எக்ஸ்ட்ரீமா என்னன்னு தெரில. ஸோ அது வந்துட்டு போடலான் இருக்கேன். இந்த 3 கேமில் ஏதாவது ஒன்று இந்த லிம்போ முடிஞ்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே யார் மணி? யார் மணி? ஐயோ தலையில் வந்துட்டு ஏதோ ஒன்று நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இருக்குது. ஓகே குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு வந்துட்டு குதிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ நாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாம் இல்லை, இதுக்கு லைட்டு தான் செட் ஆகாது கைஸ். இது வந்துட்டு லைட் இருக்கிற இடமா பார்த்து போங்க. லைட்டு நான் செட் ஆகாது. அதான் ஏதாவது ஒன்று போடலான் தான் இருக்கேன். ஆனால் இந்த செலன்ட்ரினா அந்த கேம் கூட பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வராது. ஒரே வீடியோவில் அசால்ட்டாக முடிச்சிடலாம் கேஸ். அந்த மாதிரி வரும். நாம் இந்த பேபி நெல்லாம் எப்படி போட்டுட்ருக்கோம் அது மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஐயோ நசிக்கிட்டானுங்க கேஸ். அது மாதிரி வருமானு கேட்டால் வராது. ஸோ அதான் கேஸ், அடுத்தது என்ன போடலான்னு தெரில. ஸோ வாங்க, ரொம்ப நேரமாக நம்ம அதர் கண்டென்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு கேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு அங்கே ஒரு நசுக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே கடந்து வந்து இப்போ வந்துட்டு மேலே ஏறி ஓகே
இதில் வந்துட்டு அப்படியே இருப்போம். ஓகே, அப்படியே ஏறி போவோம். தம்பி நசிக்கிறாதா? ஓகே, ஏறிடுறா. நீ நிற்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஓகே, குதிச்சிட்றா. அப்பா நல்ல வேலை. எப்படியோ வந்துட்டு அங்கே மேலே இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, சாப்பிட்றது மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஐ மீன் அங்கே ஏதோ இதை கொள்வது மாதிரி இருந்துச்சு கைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் எடுங்க கைஸ். இந்த மிஷனை வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இந்த மிஷனை வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு முடித்தேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ வந்தாச்சு கைஸ். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு அந்த லிவர், அது நீங்கள் கேம் ஆடும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிவர், ஐ மீன் ஐயையோ மறுபடியும் ஐயையோ சரியாமல் கட் பண்ணல கைஸ். இதுங்க திரும்ப கட் பண்ணிட்டு வரேன். அதாவது என்ன அப்படின்னா, கட் பண்ணல கைஸ். நான் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தா கட் பண்ணியே முடிக்கல. சரி, நான் மன்னிச்சிருக்கேன், கட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதுவே கட் ஆகிடுச்சு டிஃபால்ட்டாக, எனக்கே தெரியாது கைஸ். பாருங்க கைஸ், இப்போ வந்துட்டு நான் இந்த ரெக்கார்டு வந்துட்டு எவ்வளோ நிமிஷத்துக்கு பண்ணேன்னா 29 நிமிஷம் 40 செகண்ட் அது மாதிரி தான் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐயோ இதுவும் கொஞ்சம் நேரம் ஆக்கும் கைஸ். அதாவது இது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவரை பிடிச்சிட்டு இந்த வண்டியில் போகணும், அவ்வளோதான். ஸோ இதே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்டா ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும் கைஸ். இப்போ வந்துட்டு நான் இந்த கேம் பிளேயோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு 29 நிமிஷமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்க வந்துட்டு போர் வச்சிடும் அப்படின்றதுனால தான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிடலாம் கைஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே போயிட்டு இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அங்கே கரண்ட்டு கம்பமாக என்னன்னு தெரியல, கரண்ட்டு மாதிரி கீழே ஒன்று இருந்துச்சு. அதில் வந்துட்டு மாட்டேன்னா அவ்வளோதான், நம்ம லிம்போ எரிஞ்சிருவான். ஸோ வாங்க, இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஏணி மாதிரி ஒன்று இருக்குது. இது மேலே வந்துட்டு ஏறி போவோம். இது மேலே அப்படியே ஐயா என்னமோ வருது. அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் கைஸ், தப்பிச்சிட்டோம். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு முன்னாடி போய் இழுத்து, அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு இது பண்ணுற வரைக்கும் நம்ம போகணும். இதுக்கு ஒரு வழி இருக்குது கைஸ். நான் வந்துட்டு இந்த லிம்போ கேம் பிளே ஆடுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்தேன். பாதி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஆடினது, மீதி எப்படி சொல்கிறது, நான் இந்த கேமை பற்றி கொஞ்சம் கலெக்ட் பண்ணது, அப்புறம் வந்துட்டு அந்த சேனலில் வந்துட்டு ஆடி போடுறதெல்லாம் பார்த்தா இந்த கேமை வந்துட்டு எனக்கு முடிக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குது. அடுத்த பாட்டிலே முடிச்சிடலாம் கைஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மிஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கேம் எண்டில் மிஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதான். ஓகே, இதை வந்துட்டு இப்போ தள்ளு அப்படின்னு வந்துட்டு தள்ளிட்டு வந்துட்டு போக முடியல கைஸ். சங்கிலி கருப்பை இப்போ வந்துட்டு போக முடியலையே. நான் இப்போ என்னடா பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை தள்ளு அப்படின்னு தள்ளிட்டு முன்னாடி போய், ஓகே கைஸ். ஓகே, அப்படியே போய் வந்துட்டோம். கடைசி மிஸ்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே வாங்க, வந்துட்டு முன்னாடி அப்படியே வந்துட்டு வீரன்டா சூரன்டா அப்படின்னு வந்துட்டு மாசா தள்ளிகிட்ருக்கோம். நானே போய் தள்ளுறேன்டா, போங்கடா போதுமே. சங்கிலி கருப்பை இப்போ வந்துட்டு ஐயோ போக முடியலையே. ஓகே, தள்ளுறா. ஓகே, ஐயோ நான் வேறு முழுசாக இது பண்ண மாட்டேனே. சாகடிச்சிட்டானுங்க கைஸ். ஐயோ விட மாட்டேன்டா, நெவர் கிவ் அப், விட மாட்டேன்டா டே. அதாவது நான் இதை விட மாட்டேன், நான் இதை ஜெயிச்சே ஆகுவேன். அப்போ தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்படி சொல்லுவேன், இந்த வீடியோ முடித்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்ட முடியும். விட மாட்டேன்டா, இந்த வாட்டி எப்படியாவது கடைசி போயிடலாம் கைஸ். விட மாட்டேன், குதிச்சிட்றா அப்பா. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு ஃபோனில் இது ஆடும்போது ஃபோனில் லேக் அடிக்குது லைட்டாக, அது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது.
ஓகே இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு எட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது. ஓ இந்த உலகமே திரும்புது. அங்கே வேறு மாஸ்டர் படத்தில் வர மாதிரி கண்ணாடிலாம் அப்படியே தொங்க விட்ருக்கானுங்க. ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், கீழே விழுந்துருப்பேன் நேற்றுக்கு. ஓகே வாங்க. ஐயோ இங்கே ஏதோ டப்பா வந்திருக்கு, வாங்க. ஓ இந்த டப்பா வச்சு கீழே போனோம் போல். இல்லைடா, இப்போ இந்த டப்பானா உட்டு தானே, அந்த உட்டில் இது கரண்ட் பாஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால இதை வந்துட்டு அப்படியே தள்ளி கீழே கொண்டு போய் தள்ளுறா. ஓகே ஐயோ சே, கரெக்டாக தப்பாக பண்ணிட்டோம். தப்பாக பண்ணிட்டேன். இதான் கரெக்டாக நான் சொல்கிறேன், கரெக்டாக தப்பாக பண்ணிட்டோம். ஓகே வாடா 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 வாடா, நீ வாடா வாடா வாடா. ஓகே யாருக்கிட்ட வாடா வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த கல்லுக்கிட்ட தாங்க. ஆனால் அந்த கல்லுக்கு உயிர் இருக்காது. ஐ மீன் அந்த பாறைங்கல்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உயிர் இருக்காது. இருந்தாலும் ரொம்ப இழுப்பேன்டா. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம என்ன, ஆமாம் ஜஸ்ட் மிஸ் அந்த பாறாங்கல்ல நசுக்கி செத்துருப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வர்ற, வெயிட்டிங் ஃபார் பாக்ஸ். ஸோ இந்த லிம்போ, அதை ஐ மீன் இந்த நான் எப்போ இது சொன்னேன்னா, நான் எப்போ வந்துட்டு இந்த இன்ட்ரோவை காணோம் அப்படின்னு சொன்னேன்னா, கசின் டூ கேமிங் தமிழ் அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாப்புல இது மாதிரி என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் இன்ட்ரோ அப்படின்னு. அந்த கமெண்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் சொன்னேன் அடுத்த வீடியோவில் ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு. ஆனால் இனிமேல் பார்ட் 5ல் தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும், இல்லைனா அடுத்த கேம் ஐ மீன் இந்த பார்ட்டு 5 முடிச்சுட்டு அடுத்த கேம் பார்ட் 5லே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பார்ட் 6ன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் ஆடியிருக்கேன் இங்கிலீஷ், என் ஃப்ரெண்டு ஃபோனில் ஆடியிருக்கேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஃபோனில் ஆடலை, அவன் ஆடுறதை பார்த்துருக்கேன். தப்பாக சொல்லிட்டேன். இந்த கீழே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேசர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கலர் லேசர். அந்த லேசரில் வந்துட்டு நாம் இப்போது வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இது பண்ண வைக்கிறோம். இதை பிளாஸ்ட் ஐ மீன் இந்த புகையை இது பண்ணிட்டு பார்த்தீங்களா, புகையை அடிக்கிட்டு பார்த்தீங்களா. ஐயோ ஸோ வாங்க. ஓகே இப்போதைக்கு நம்ம போகிறது வந்து சேஃப் இல்லை. ஓகே வெடிச்சு தொலை, இது வேறு வெடிச்சு தொலை மாட்டி. வெடிச்சிருச்சு. ஓகே இப்போ வாங்க நம்ம வந்துட்டு போவோம். அப்படியே வந்துட்டு போவோம். ஸோ கைஸ் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப், இதை எத்தனை வாட்டி இதை சொல்லுவேன், லூசு பயலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் சொல்லுங்கள் கைஸ். போங்க கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைபு லைக்கு ஷேர் எதுவுமே பண்ண மாட்டேங்க. நானும் 6 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தான் நிற்கிறேன். கொஞ்சம் லைக்கி பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி வாங்க. இப்போ வந்துட்டு அதாவது இது வந்துட்டு நான் ஆடியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த கிராவிட்டியை வந்து திருப்பி போடணும். இதுவும் வந்துட்டு நான் ஆடியிருக்கேன். இது வந்துட்டு அவன் ஆனது, அது வந்துட்டு அவன் ஆடுனது. இது வந்துட்டு நான் அவன்கிட்ட இருந்து பிடுங்கி ஆடினேன். அவன் எப்படி அவன்கிட்ட இருந்து பிடுங்கி ஆடினேன். அதாவது என்ன அப்படின்னா, ஃபோனு கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆகிருக்கு கைஸ். ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, ஃபோனு ரிப்பேர் ஆகிருக்கு கைஸ். அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ், ஏதோ உலகிருக்கு. அதான் ஃபோனு ரிப்பேர் ஆகிருந்துச்சு அந்த டைமில். ஐ மீன் அந்த இந்த லிம்போ கேம் மாட்டுற டைம்லலாம் ஃபோன் ரிப்பேர் ஆகிருந்துச்சு. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு போர் அடிக்குதுன்னு நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன்னா, ஐயோ செத்துட்டான் கைஸ். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அங்கே வந்து இந்த கேம் வந்துட்டு அவன் ஆடிட்டு இருந்தான். அப்போ நான் கொடுக்க பூந்து அவன் ஆடிட்டு இருக்க இந்த பிடுங்கி நான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ வாங்க அப்படியே தள்ளு அப்படின்னு வந்து தள்ளிட்டு, ஓகே தள்ளுவான். என்ன பண்ணிடுவானுங்க. ஐயோ திரும்பவும் கிராவிட்டியை இது பண்ண வைக்கிறாங்க. சரி வாங்க, இதை வந்துட்டு அப்படியே தள்ளி
சிலது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைப்பீங்க இவன் வந்துட்டு ஏதோ பொய் சொல்கிறான். ரியலி கைஸ் நான் வந்துட்டு ரியலாக இது வந்துட்டு என்னன்னு தெரியாமல் ஆடினேன். இது வந்துட்டு ஆல்ரெடி ஆடினது, அதே வந்து சொல்லிக்கிறேன். என்னடா வளர்ற அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்களா? ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அதான் நான் இப்போ கதையை சொல்லிட்டேன்னா, இப்போ நான் அந்த கதையை சொன்னல ஃபார்மெட் ஆகி இந்த மாதிரி சேனல் போயிடுச்சுன்னு, அதுலேருந்து கொஞ்சம் ஆடினேன். அதுலேருந்து ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம். வருஷம் இல்லை, ஒரு அந்த சேனல் போய் ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த கேமை பற்றி எதுவுமே தெரியாமல் மறந்துட்டு தற்கூரி மாதிரி இருக்கேன் கைஸ். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு மேலே போயிட்டு இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடித்து கொள்ளுவோம். அப்படியே வந்துட்டு இலே அப்படின்னு வந்துட்டு இழுத்துட்டு இருக்கோம். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு இது மேலே ஏறி இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியல கைஸ், என்ன மன்னிச்சிருக்கு. அதாவது இந்த கிராவிட்டி இது வந்துட்டு மேலேயும் ஒர்க் ஆகும் கைஸ், இந்த கிராவிட்டியோட பவர். இப்போ வந்துட்டு அந்த டப்பா மேலே ஏறி நின்னா நாமளும் வந்துட்டு இதாகலாம், பறக்கலாம். இப்போ அது மேலே போனோம் கைஸ், அவ்வளோதான். ஓகே டப்பா வரட்டும். ஓகே அப்படியே இங்கே கரெக்டாக வச்சுப்போம், அப்போ தான் வந்துட்டு மேலே போக முடியும். ஓகே இங்கே கரெக்டாக இருக்குது இப்போது. ஸோ வாங்க இப்போ வந்து கீழே போய் வச்சுட்டு வருவோம். ஓகே இப்போ வந்துட்டு தள்ளு 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 தள்ளு. என்ன பாட்டுறா இது கேட்டிங்கன்னா எனக்கே ஞாபகம் இல்லை, நானே வாயில் வர்றதெல்லாம் அடிச்சு விட்டுருக்கேன். அதாவது நாம இதை தாண்டி ஆகணும். ஓகே கைஸ் இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடித்து கொள்ளலாம். ஏன்னா வந்துட்டு வீடியோ வந்துட்டு இதுவே 22 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன். பாய். அதாவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். பாய்.